அளவுல தூண் தயாரிக்கணும். 5 மீட்டர் குறுக்களவுல அவ்வளவு பெருசா என்ன செய்யணும், தூணை தயாரிச்சு இங்க இருந்து எங்க வரைக்கும் போகணும், சூரியன் வரைக்கும் கொண்டு போகணும். அவ்வளவு நீளத்துக்கு அது எத்தனை வேணும்னு கேட்டா 1,00,000 கோடி வேணும். அது மாதிரி எத்தனை வேணும், 5 மீட்டர் அகலம் கொண்ட இரும்பு உருக்கு தூண்களை 1,00,000 கோடி தயாரித்து அதை ஊண்டி வச்சாதான் அந்த வேகத்துக்கு சரியா நிற்கும். சூரியன் இழுக்கிற வேகத்தை நீங்க விளங்குறதா இருந்தா பூமியிலிருந்து ஆரம்பிச்சு இரும்பு தூணை 1,00,000 கோடி இரும்பு தூண்களை 5 மீட்டர் அகலத்துல நீட்டி வச்சீங்கன்னா கடைசியில் அப்படி வச்சா என்ன தெரியுமா, பூமியுடைய பாதி போயிடும். 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம், 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம் வச்சா தான் உங்களையும் பரப்ப இயலும். 1,00,000 கோடி இரும்பு தூண்களை பரப்புறா இருந்தா உங்களுக்கு உட்காரோட இடம் இருக்காது. விளங்குதா, உட்கார் நமக்கு இடமே இருக்காது, பாதி இடம் அதுக்கு போயிடும். அதான் 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம், 5 மீட்டர் தூணு 5 மீட்டர் இடம் அப்படிங்கிற அளவுல அந்த தூண்கள் நட்டப்படும், அவ்வளவு தேவைப்படும். அப்படியானால் இது எவ்வளவு பெரிய பயங்கர பவரோட இழுக்குன்னு பாருங்க. இவ்வளவு சக்தியை செலுத்தி இந்த பூமியை இழுத்து பிடிச்சுக்கு நிக்கிறது, எவ்வளவு வேகமா வேற ஓடுது, நகர மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி சூரியன்ல இருக்கிறதையும் பாக்குறீங்க. எல்லாத்தையும் சேர்த்தால ஒரு வசனத்துல சொல்றான். அதாவது பூமி நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சு இருக்கிறது இந்த 3 வேகத்தையும் மிஞ்சி, பூமியுடைய தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடியது, சூரியனை சுத்தக்கூடியது, சூரியன் நம்மளை இழுத்துக்கிட்டு போவோமே, இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி நம்ம நிக்கிறோம் என்றால் இதனுடைய ஈர்ப்பு சக்தி. சூரியன் அவ்வளவு வேகமாக ஓடியும் கூட பூமி பிரிய மாட்டேங்குது. சூரியனை சுத்திக்கிட்டே தான் ஒரு வருஷம் கரெக்டா ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிருது. நீ என்ன வேகத்துல போனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுவும் அதை விட மாட்டேங்குது, அதுவும் இதை விட மாட்டேங்குது. அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அதுக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதுல இன்னொன்னு நீங்க பார்க்கணும், நம்மளை விட்டு தள்ளுங்க, காத்து இருக்குன்னு சொன்னோம்ல, காத்து இருக்குல்ல 16 கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமான அழுத்தமான காத்து இருக்கிறது. இந்த காத்து மட்டும் அல்ல நிப்பாட்டி வச்சிருந்தான்னு வைங்க, நம்மளை மட்டும் பூமியோட அளந்து வச்சுட்டு காத்து மட்டும் நினைஞ்சிட்டான் ஃப்ரீயா பண்ணிட்டான்னு வைங்க, இப்ப என்ன ஆகும், காத்து மட்டும் நம்மளோட சேர்ந்து பூமியோட சேர்ந்து அதுவும் ஓடுது இதே வேகத்துல. நீங்க 1670 கிலோமீட்டர்ல பூமி சுத்துற மாதிரி நீங்களும் அதே வேகத்தில் ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி சுத்துறீங்க. நீங்க எப்படி சுத்துறீங்க என்று சொன்னா, ஒரு பந்துல ஒரு ஆணி வச்சு அரைஞ்சு சுத்தினால் எப்படி அதுல ஆழமா பதிஞ்சு நீங்க நவர மாட்டீங்களோ அந்த மாதிரி சுத்துறீங்க. நீங்க தான் ஒரு பொருள் கனத்த பொருளா இருக்கிறீங்க, அரைஞ்சு வச்ச மாதிரி நின்றுட்டு போயிடலாம். காத்து என்ன மெல்லிய பொருள் தானே, அதுவும் என்ன செய்யுதான் அதே வேகத்துல வருது. இந்த இடத்துல உள்ள காத்து இந்த இடத்துலயே இருக்குது, பூமியோட சேர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கிறது. இல்லேன்னு வைங்க என்னவாக, காத்து அப்படி நிக்குது, பூமி மட்டும் சுத்துது. காத்து இந்த இடத்துல உள்ள காத்து அப்படி நிக்குதுங்க, பூமி மட்டும் அப்படி சுத்துது, நம்மளை கொண்டே சுத்துது. என்னவாக 1670 கிலோமீட்டர் புயலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். காத்து அந்த காத்துல நீங்க வேகமா மோதுவீங்க இல்ல, காத்துல நீங்க மோதினால காத்து உங்களை மோதினா அதுக்கு பேர் புயல். காத்து உங்களை மோதினா தான் புயல் கிடையாது. நீங்க ஒரு திறந்த வழியில 200 கிலோமீட்டர் வேகத்துல 2 வீலரை ஓட்டினா என்னவாகும், காத்து வேகமா கிழிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதுல. அது 100 கிலோமீட்டர் வேகமா 2 வீலர்ல போனீங்கன்னா சும்மா இருக்கிற காத்து உங்க மேல இடிக்கிறது உங்களுக்கு தெரியுத, தொப்பிலாம் பிச்சுட்டு போயிருத, பக்கமா இல்லையா? 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேச்சுக்கு 2 வீலர் ஓட்டினீங்கன்னா என்ன கதிக்காக உங்களுக்கு தாங்க முடியுமா? அப்ப என்ன வருதுன்னா, பயங்கரமான அந்த காத்துடைய வேகம் இருக்குது பாருங்க. அது இப்ப நீங்க 1670 கிலோமீட்டர் இப்படி போகும் பொழுது, நவரும் பொழுது காத்து இப்படி இருந்தா நீங்க காத்துல என்ன வேகத்துல மோதிக்கிட்டு இருக்கிறீங்க, 1670 கிலோமீட்டர் வேகத்துல மோதுறீங்க. அப்ப ஒரு மனிதன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதிகபட்சமாக ஒரு புயலுடைய வேகம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 140 கிலோமீட்டர் தான், 144 தான் அதிகமா உலகத்துல வீசின புயல். உலகத்துல வீசின புயல்லையே பெரிய சேதம் விளைவித்து உச்சகட்டமான புயல் எவ்வளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டா, மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த காத்து தான். அந்த காத்துடைய வேகம் எவ்வளவு, மணிக்கு 144. அதான் அதிகமான சேதம். நம்ம பார்க்கறோம் புயலே கிடையாது, இதெல்லாம் சும்மா தடவி கொடுத்துட்டு போற மாதிரி உள்ளது. பெரும் புயல் வந்ததை எடுத்துக்கொண்டீர்களே, நம்ம 60 40 வந்தவனையே 7ஆம் நம்பர் கூடி 8ஆம் நம்பர் கூடி ஏற்றிடுவானுவ. இது 144ங்கிறது உச்சகட்டம், ரொம்ப வரல, ரெக்கார்ட்ல இவ்வளவுதான் அதிகமா வந்திருக்கிறது. அப்ப 144 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் பணமரம்லாம் சாஞ்சிரும், வீடுகள் மாடிலாம் கூட விழுந்துரும், ஓட்டு கட்டடங்கள்ல ஓடே மிச்சமா இருக்காது. 144 கிலோமீட்டர் வேகத்துக்கு இந்த மாதிரி இருந்தா 1670 கிலோமீட்டர் இது பாட்டுக்கு அப்படி நிக்க, நீங்க போய் காத்துல பயங்கர வேகத்தோட மோத
1670 கிலோ மோதினீங்கன்னா மோதின அடுத்த நிமிஷம் நீங்க தனியா தூக்கி எரியப்பட்டுருவீங்க. நீங்க பூமியை விட்டு போயிருவீங்க. பனைமரத்தை பிடிங்க எறிகிற காத்து நம்மள பிடிங்க எரியாதா? பிடிங்க எரிஞ்சிட்டு போயிடும். அப்ப அவ்வளவு பெரிய வேகமான அந்த காத்து நம்மள அதுவும் சேர்ந்து புவி ஈர்ப்புல கட்டுப்பட்டு அதையும் பூமி இழுத்து நிக்குது. உங்களை இழுக்கிற மாதிரி இந்த காத்தையும் பிடிச்சி இழுத்து தங்குள்ள வச்சுக்கிட்டே சுத்துது. அதனாலதான் அந்த காத்து நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. அது தனியா வீசுறது வேற. காத்து வீசுது, அது எதுக்கு வீசுதுன்னா சில இடங்கள்ல மேகத்தினால அந்த இடத்துல வெப்பம் குறைஞ்சு போயிடும். வெப்பம் குறைஞ்சோட காத்து அடர்த்தியாகும், குளிர்ச்சி காத்து அடர்த்தியாகவும் விரியும். ஒரு இடத்துல காத்து அடர்த்தியாகும் போது ஒரு காத்து தள்ளி விடுதல, அதான் வீசுறதுங்கிறதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் சின்ன வேலை, அதுல எல்லாம் பெரிய பாதிப்பு வராது. இந்த வேகத்துல உங்களுக்கு காத்துல போய் நீங்க மோதினீங்கன்னா காத்து உங்களை மோதினால் அப்ப நம்ம இந்த பூமியில வாழ முடியாது. அப்ப இந்த காத்தையும் கூட எது இழுத்து பிடிச்சு வச்சிருக்குது? பூமி இழுத்து பிடி வச்சிருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அதையும் மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்ப குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாத்தி வல் அர்த அன் தஸூலா. வானங்கள் பூமி ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி விடாதவாறு அல்லாஹ் அதை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். ஒன்றை ஒன்று விலகிற மாதிரி அம்சத்துல தான் இருக்குது. இந்த 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில எல்லாம் இழுத்தா நிக்க முடியாது. பூமி இந்த பக்கம் போயிடணும், சூரியன் அந்த பக்கம் போயிடணும். போகாம விலகி விடாதவாறு நினைஞ்சிருக்கிறான். அல்லாஹ் வானம் பூமி எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறான். வளையின் ஜாலத்தா, அது ரெண்டும் விலகி விடுமானால், அந்த ஈர்க்கிற விசை விலகி விடுமானால், இன் அம்சகஹுமா மின் அஹதின் மின் பாதிஹி, அதுக்கு பிறகு எவனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும். அவ்வளவு சக்திங்கிறான் அல்லாஹ். அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கும் என்றால், இந்த பூமி சூரியனிலிருந்து விலகிருச்சுன்னு வையி, இவ்வளவு தூணை நீ உண்டாக்கணும். கற்பனையில் நீ சொல்ல முடியும், செய்ய இயலுமா? இவங்க சொன்னபடி செய்ய இயலுமாங்கிற. இவங்க என்ன சொல்றாங்க? 5 மீட்டர் குறுக்களவுல தூணை தயாரிக்கணுமா? பூமியிலிருந்து சூரியன் அவ்வளவுனா 15 கோடி, சூரியன்ல இருந்து பூமி அளவுக்குன்னா எவ்வளவு தூரம்? 15 கோடி மைல் அளவுக்கு அந்த தூண் இருக்கணுமா? அது மாதிரி 1 லட்சம் கோடி தூண் வேணுமா? இதெல்லாம் கணக்கு சொல்லலாமே தவிர செய்ய இயலுமா? அப்ப அல்லாஹ் சொல்ற எவனுக்கு முடியாதுங்கிறான். அவ்வளவு இரும்பு எங்க போறது? இரும்பே இல்ல இறக்குனுங்கிறான். அவ்வளவு இரும்பு இருக்குது. நீ அவ்வளவு இரும்புக்கு உருக்குன்னு எங்க போவே? எப்படி உருக்குவே? எப்படி அதை கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணுவ? அப்ப இதனுடைய சக்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, விலகிருச்சுன்னு வைங்க, எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்து முடிக்க முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அவ்வளவு பவர்ல நிறுத்தி வச்சிருக்கிறேன். தெளிவான வாசகம், வியாக்கியானம் கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அதை கட்டுப்படுத்தி வைத்து இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். அந்த சூழா விலகி விடாமல் நான் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறேன். விலகிட்ட என்னவாக? வளையின் ஜாலத்தா, அது விலகி விடுமையானால், இன் அம்சகஹுமா மின் அஹதின் மின் பாதிஹி, அவனுக்கு பிறகு எவனாலையும் அதை இழுத்து பிடித்து நிறுத்த முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, அவன் மன்னிக்கக்கூடியவனாக சகிப்புத்தன்மை மிக்கவனாக இருக்கிறான். அந்த சூரா முடியுது. 35வது சூறாவுல 41வது வசனம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா, இவற்றுக்கு மத்தியில் உள்ள ஈர்ப்பு சக்தி சாதாரணமானது இல்ல. நீங்க தொடர்ச்சியா அதை அனுபவிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பயங்கரமான ஒரு ஈர்ப்புக்கு கீழே நம்ம கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மள பயங்கரமான அழுத்தத்தோட இந்த சூரியன் அவ்வளவு சக்தியை மனுஷன் கற்பனை பண்ண இயலாது. அவ்வளவு ஆற்றலை நம்ம மீது செலுத்தி நம்மளை பிடிச்சி நிப்பாட்டி வைத்திருக்கிறது. எது? சூரியன் நிப்பாட்டி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி 13வது சூறாவுல 2வது வசனம், 31வது அத்தியாயத்துல 10வது வசனம், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னும் அல்லாஹுல்லதி ரஃபா ஸமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் விண்ணை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த விண்வெளியை அல்லாஹ் எப்படி வசத்தி இருக்கிறான் என்றால், பார்க்கிற தூண் இருக்குது, உங்களுக்கு பார்க்க இயலாதுங்கிறான். என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான்னு பாத்தீங்களா? நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் அல்லாஹ் வசத்தி இருக்கிறான். மேல அந்த முகடு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு இதுக்கு தூண் இருக்குது, உனக்கு தெரியாது. என்ன தூண் இருக்குது? அதுதான் ஈர்ப்பு விசை என்ற தூண் இருக்கிறது. இழுத்து பிடிக்கிற விசை அதுல நின்று கொண்டிருக்கிறது. ஆனா அது உனக்கு பார்க்க முடியாது. பார்க்க முடியாத தூண்ல நிக்குதுனால என்ன அர்த்தம்? பார்க்க முடிகிற தூண்னா மெட்டீரியல் அர்த்தமாயிரும். பார்க்க முடியாத தூண்னா சக்தி தான். அது பார்க்க முடிகிற தூண்னா இரும்பு, கல்லு, மண்ணு,